அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் களத்தில் நின்று அவன் நுகமும் என்ன செய்ய விடுமா? நீக்கப்படும். அவன் வாசிக்கிற இந்த பகுதியிலே அபிஷேகத்தின் நுகம் என்ன செய்யும்? முறியும் என்று சொல்லப்படுகிறது. இது மொழிபெயர்ப்பினுடைய தவறா அல்லது பிரிண்டிங் பண்ணக்கூடிய இதில் ஏற்பட்ட தவறா நமக்கு தெரியாது. அதை நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஒரே இருப்பாது பென்சில்லாம் வச்சுருந்தாங்கன்னா திருத்திக் கொள்ளும்படி காலையில் கேட்டுக்கொண்டு அதை இவ்வளோ கேட்டுக்கொள்கிறேன். அபிஷேகத்தின் நுகம் முறியும் என்று சொல்லப்பட்டிருக்கல்லவா? அதுவும் அபிஷேகத்தின் நுகம் என்ன செய்ய முடியாது? அபிஷேகத்தின் நுகத்தை யாராலும் முறிக்க முடியாது. எந்த அதிகாரம், எந்த வல்லமை இந்த உலகமே ஒட்டுமொத்தமாக ஏற்றுனாலும் அபிஷேகத்தின் நுகத்தை என்ன செய்ய முடியாது? அந்த வலிமையை யாராலும் தொட முடியாது, உடைக்க முடியாது, ஒரு பிசுறு கூட தொட முடியாது. ஆனால் அபிஷேகம் எல்லா நுகங்களையும் உட தெரிஞ்சிடும். ஆமாம். ஆகவே அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அபிஷேகத்தினால் நுகம் முறியும். ஆமாம். பைபிளில் நம்ம தப்பு சொல்ல மாட்டோம். ஆவியானவர் அப்படி எழுதினாலும் தெரியாது. ஆனால் மொழிபெயர்ப்பு நமக்கு கிடைத்த மொழிபெயர்ப்பு தான். பிரிண்டிங்கில் ஏதாவது இருக்கலாம். அபிஷேகத்தினால், ஏன்னா ஆங்கில வேதாமத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங் the yoke will be broken. ஆமாம். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. அபிஷேகத்தினாலே நுகமெல்லாம் என்ன செய்யும்? நுகங்கள் முறிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அபிஷேகத்தின் நுகம் அல்ல, அபிஷேகத்தினால் நுகம் என்ன செய்யும்? முறிந்து போகும். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அசீரியர்களாலே ஏற்பட்டதான பிரச்சனைகள். அசீரியர்கள் எல்லாம் சுற்றியுள்ள எல்லா தேசங்களும் கைப்பற்றி விட்டார்கள். இங்கே இவருக்கு விரோதமாக எழும்பி வராங்க. பல நெருக்கம், பல கஷ்டமான சூழ்நிலைகள். என்ன செய்வோம் என்று திகைத்திருக்கிற காலகட்டம். அவர்களுக்கு ஆறுதலாகி சொல்லப்பட்ட அநேக வார்த்தைகளிலே இதுவும் ஒன்று. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஆகவே அவன் வருகிறான், உங்களை அடிமைப்படுத்த வருகிறான். அடிமைத்துவத்தின் நுகம் உங்கள் மீது வைக்கப்பட போகின்றது என்றதான ஒரு பயம், கலக்கம் இருந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவ ஆவியான ஒருவர் இருக்கிறார். அபிஷேகத்தினாலே அந்த நுகத்தை எல்லாம், அவன் கொண்டு வரக்கூடிய அடிமைத்தனத்தின் நுகத்தை எல்லாம் கர்த்தர் முறியடித்து விடுவார்னு சொன்னார். ஆமாம். ஆகவே இந்த ராத்திரியுடைய ஆண்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே நம்மை அடிமைப்படுத்துகிற அல்லது நம்மை வேதனைப்படுத்துகிற, நம்முடைய உள்ளத்தை பாரப்படுத்துகிற மன சஞ்சலங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் கொண்டு வரக்கூடிய எந்த நுகமாக இருந்தாலும், பாரங்களாக இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் அவை எல்லாவற்றையும் உடைத்து நல்ல ஒரு அற்புதமான விடுதலை கட்டளையிடுவாராக. ஆமாம். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இதை சொல்ல போது கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இதில் கொஞ்சம் காலையில் கொஞ்சம் நான் பார்த்தோம், சில காரியங்களை சொன்னேன். இதில் அந்த பகுதியை மாத்திரம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு விளக்கம் இல்லாவிட்டாலும் சில காரியம் சொல்ல. அடிமை, அந்த நுகம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். மாடு, ரெட்டை மாடு வண்டி இழுத்துட்டு போவதற்கு அது தோளில் வைக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு கட்டை இருக்கும். அதுதான், அதுக்கு பேர் தான் என்னது? நுகம். அந்த கட்டை வச்ச உடனே அதுக்கெல்லாம் லாக் பண்ணிடுவாங்க. கயிறு போட்டு லாக் பண்ண உடனே வண்டி இழுத்துட்டு என்ன செய்யும்? அது போகும். அதை தான் நுகம் என்று சொல்லுவோம். அது ஒரு பாரமான ஒன்று, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. இன்னொரு விதத்தை சொல்லணும்னால் அடிமைத்தனம் என்பதை அந்த நுகம் சுட்டி காட்டுகிறது. எரேமியா ஒரு நாள் தீர்க்கதரிசனம் உரைத்தார் ராஜா, சிதேக்கியா ராஜா முன்னால். அவன் சொன்ன, ஆண்டு சொன்னார், நீ ஒரு மரத்தினாலே ஒரு நுகத்தை செய்து தோலில் வச்சுட்டு போய் அவன் முன்னால் போ, நான் வசனம் சொல்லுவேன் சொல்லு அப்படின்னாரு. அவன் ஒரு கட்டையை தூக்கி தோலில் வச்சுட்டு ராஜா முன்னால் போய் நின்னான். ராஜா பார்த்துட்டு என்ன வார்த்தை இருக்கிறதுன்னு கேட்டு போக சொன்னான், இதே மாதிரி உங்களை அடிமைத்தனத்தை உட்படுத்துவதற்கு பாபிலோன் ராஜா வருகிறான். ஆகவே நீங்கள் அடிமைப்படுவீர்கள் என்று சொன்ன உடனே ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருந்தான். அவன் என்ன செய்தான்? மிகாயா அவன் பேர். அவன் வந்து அந்த மரநுகத்தை என்ன செய்தான்? உடைச்சிட்டு அவன் தீர்க்கதரிசனம் சொன்னான், 2 ஆண்டுகளிலே கர்த்தர் நம்மை விடுவிப்பார், பாபிலோன் அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து விடுவார் அப்படிலாம் தீர்க்கதரிசனம் சொன்னான். எரேமியா பார்த்தான், என்னடா இது பெரிய பிரச்சனையாக போச்சு. வீட்டுக்கு போனான். ஆண்டு சொன்னார், வீட்டுக்கு போ அப்படின்ட்டார். வீட்டுக்கு வந்தவன்ட்ட ஆண்டோட கேட்குறான், என்ன ஆண்டவரே இப்படி பிரச்சனையாச்சுன்னு. அவன் மரநுகத்தை தானே உடைச்சான், இரும்பில் செய்துட்டு போ அப்படின்ட்டார். அப்படி இரும்பு நுகத்தை கொண்டு வந்து வைத்து மறுபடியும் சொன்னான், நீ மரநுகத்தை முறித்து விட்டாய், இரும்பு நுகத்தை கொண்டு வந்திருக்கேன். ஏன் என்று சொன்னால், இன்னும் ஆண்டவர் அடிமைப்படுத்துவதற்கு பலமுள்ள வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆகவே இதை இப்படி தான் இருக்குன்னு சொன்னான். அவனுக்கு பயங்கர கோபம். எப்படி ஆச்சு அப்படிலாம் சண்டைக்கு வந்தான். அவன் 2 வருஷம் நீ காலி அப்படின்ட்டான்.
இது நடக்கும்போது தேவன் என்னை கொண்டு சொன்னாரா இல்லையா என்பது தெரியும் என்று சொன்னான். ஆக நுகம் என்பது அடிமைத்தனத்தை சுட்டி காட்டுகிறது. நுகம் என்பது எதை காட்டுகிறது? அடிமைத்தனத்தை சுட்டி காட்டுகிறது. ஆண்டு சொல்கிறார், அடிமைத்தனத்தின் வாழ்வை பரிசுத்த ஆவியானவர் முறிக்க வல்லவர். பல விதமான அடிமைத்தனங்கள் இருக்கிறது. மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய அடிமைத்தனங்கள் இருக்கிறது. பிசாசின் அடிமைத்தனம், இன்னொன்று பாவத்தின் அடிமைத்தனம். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அப்படி சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது அடிமைத்தனம் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் 81ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறாரு, அவன் தோளை சுமைக்கு என்ன செய்வேன்? நீங்களாக்கி விடு. தோளை நீங்கள நாம் தோளில் இருந்து தான் சுமை என்ன செய்ய முடியும்? நான் சொல்ல புரியும் எனக்கு. நான் சுமக்கிற இந்த வெயிட்டை தோளில் வச்சுருக்கிறேன். எனக்கு விடுதலை கொடுக்கணும், என்ன தான் செய்யணும்? சுமையை தான் என்ன செய்யணும்? ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, தோலை என்ன செய்கிறேன்? அந்த சுமையிலிருந்து தள்ளி விடுகிறேன்னு சொன்னால் என்ன அப்படின்னு யோசிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னு சொன்னால், இந்த சுமையை உன்னை விட்டு விலக்கினால் மறுபடியும் இந்த சுமை உன்னை என்ன செய்யும்? அழுத்தம் கொடுக்கும். இந்த சுமை மறுபடியும் உன்னை வந்து பாதிக்கும், மறுபடியும் உன் மேலே வந்து நிற்கும். ஆனால் அந்த எல்லையை விட்டு உன்னையே நான் மாற்றி அமைத்து விட்டால் உன்னை தேடி சுமை வராதபடி நான் காவல் செய்வேன், நான் இருப்பேன். ஆமாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை என்னது? அவர்கள் சுமப்பதெல்லாம் களிமண்ணை தான் சுமந்தாங்க. செங்கல் சுடுவது, வீடு அரண்மனை கட்டுவது, பெரிய பெரிய மாளிகை கட்டுவதும் அப்படி தான் அவங்களுக்கு வேலை இருந்தது. அடிமைத்தனத்தின் நுகம் இருந்தது. ஆனால் இந்த வேலை தான் செய்தாங்க. அவங்க எல்லார் கையிலையும் அவர்கள் கூடையை வைத்து கொண்டு களிமண்ணை சுமந்து ஆங்காங்கே கிடக்கிற பொருட்களை வைத்து அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆண்டவர் ஒன்ஸ் ஃபார் ஆல் அந்த களிமண்ணை இனி சுமக்கவே கூடாதபடிக்கு ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்துட்டார் அவர். ஆமாம். அந்த எல்லையிலே அவர்கள் இல்லை. இனி களிமண் தேடி வந்தாலும் நிச்சய முடியாது, அவர்களை தொட முடியாத அளவிற்கு, இவரும் தேடி போக முடியாத அளவிற்கு ஆண்டவர் தோளையே விலக்கி காத்தார். தோளெல்லாம் என்ன எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? புண்ணாய், சிலருக்கு எலும்பே தெரியும், தேஞ்சி சதையோட புண்ணாக இருக்கும், எலும்பெல்லாம் தெரியும். அந்த அளவிற்கு உட்படுத்தப்பட்டார்கள். வாழ்க்கையை கசப்பாக எண்ணினார்கள். அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை கர்த்தர் முறித்தார் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுதான் நுகம் என்று சொல்லப்படுவது. அடிமைத்தனத்தின் ஒன்று. இன்னொன்று கட்டு. அந்த கட்டு எப்படின்னு சொன்னால் பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட கட்டு. இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கும்போது ஒரே ஒரு அம்மா குனிஞ்சே இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தார், குனிஞ்சே இருக்கிற அந்த அம்மா பார்த்து, கொஞ்சம் நிமிருங்கம்மா அப்படின்னு. அந்த அம்மா நிமிர்ந்து பார்த்தா மறுபடியும் குனிஞ்சிட்டு, ரொம்ப நிமிர முடியாது. உடனே உட்காந்து அந்த அம்மா எழுந்துருங்க அப்படின்னாச்சு. எழுந்தா அது கூன் விழுந்து இருக்குது. ஆண்டவர் சொன்னார், நிமிர்ந்துரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த அம்மா நினச்சிட்டு நிமிர்ந்துட்டு பயங்கர சந்தோஷம். ஜப ஆலயத்தில் இப்படி உட்காந்துருக்கும் போது நடந்தது. ஆலயத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம், சிலருக்கு மகிழ்ச்சி, விடுதலை. சிலர் சொன்னாங்க, ஓய்வு நாளை எப்படி சுகமாக்கலாம் அப்படின்ன போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்தார். சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கல, அவங்க பார்த்து சந்தோஷம் அடையிட்டோம். ஓய்வு நாளில் செய்யலாமா என்று கேட்ட ஒருவனுக்கு ஆண்டவர் சொன்னார், 18 ஆண்டுகளாக சாத்தான் இந்த ஆபிரகாமின் குமாரத்தியை கட்டி வைத்திருந்தான். ஆமாம். அது கட்டப்பட்டது, பிசாசினாலே கட்டப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கட்டுகள் பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட கட்டு. அப்போ நுகம் என்று சொல்லப்படுவது கட்டு, அடிமைத்தனம், பாரம், இவையெல்லாம் சுட்டி காட்டுகிறது. நம்முடைய ஆண்டவர் அவை எல்லாவற்றிலுமிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவர் என்பதை இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அபிஷேகத்தினாலே நுகம் முறிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் அபிஷேகம் என்ற ஒன்றை அவர் வைத்திருந்தார். அது விசேஷமானவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாடு காலத்தில் 3 நபர்களுக்குன்னு சொன்னால் 3 விதமான ஜனத்திற்கு அபிஷேகம் இருந்தது. ஒன்று ஆசாரியனுக்கு இருந்தது. ஆசாரியன் பணிவிடை செய்வதற்கு ஆலயத்துக்கு வர வேண்டும், ஆண்டுடைய பணிவிடை செய்ய வேண்டும், பலிபீடத்தில் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அவன் முதலாவது நிச்சயப்பட வேண்டும், அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். இன்னொன்று ராஜாக்களுக்கு அபிஷேகம் பண்ணினார்கள். அது ராஜாவின் அபிஷேகம். ஆசாரியின் அபிஷேகம் கொண்டு இருக்கிறது, ராஜாவின் அபிஷேகம் இருக்கிறது. இன்னொன்று தீர்க்கதரிசி இருந்தால் தீர்க்கதரிசியின் அபிஷேகம். அந்த 3 தரப்பட்ட மக்களை தவிர கூட்டமாக இருக்கு நம்மை போல அன்றைக்கு இருந்த விசுவாச கூட்டங்களுக்கு, ஆராதிக்கிற ஜனங்களுக்கு, பலி செலுத்த வர்ற ஜனங்களுக்கு அவங்களாம் அபிஷேகம் என்பது என்னது கிடையாது. அபிஷேகம் என்பது கிடையாது. அதைத்தான் ஆண்டவர் பின் நாட்களில் வரும்போது கடைசி காலம்
என்று கொண்டு வரும்போது மாம்சமான யாவர் மீது ஆவி என்ன செய்வேன். அப்போ மாம்சம் என்ற ஒன்றை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அபிஷேகம் உண்டுன்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது மாம்சமான யாவர் மீது அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொன்னவர் இதுதான் என்பதை சொல்லி அதை நிரூபித்து காலங்கள் நடுவே 3ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். நாமளும் காலங்களிலூടെ வரக்கூடிய ஜன கூட்டம் எல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே வருகிறார்கள். ஆமாம். அன்றைக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய 3 தரப்பட்ட மக்கள் கொடுக்கப்பட்ட விதவிதமான அபிஷேகம், ஆசாரியின் அபிஷேகம், ராஜாவின் அபிஷேகம், அது தீர்க்கதரிசியின் அபிஷேகம் ஒட்டுமொத்தமாய் சேர்த்து ஒரு மனிதனுக்குள் ஆண்டவர் இணைத்து ஒரே அபிஷேகமாய் ஊற்றிவிட்டார் அவர். ஆமாம். அப்போ நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் ஆசாரியின் தீர்க்கதரிசி ராஜாவின் அபிஷேகத்தை தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதற்குத்தான் ஆண்டவர் சொன்னார், நம்மை ராஜாக்களும் ஆசாரியனுமாய் மாற்றி இருக்கிறார். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ராஜாக்களும் ஆசாரியமாய் மாற்றி அந்த அபிஷேகத்தை கொடுத்தவர் இந்த அபிஷேகத்தில் நடத்தப்பட்டு வசனங்களை சொல்லும் போது தீர்க்க தரிசன ஆவி, தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசன அபிஷேகம் நம்ம இருந்து வெளிப்படும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆகவே ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை அவர் ஊற்றினார். காலையிலே ஆசாரியனுடைய அபிஷேகம் என்பதை பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் இருக்கிற வரை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கப்படி கேட்கிறோம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. போதும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சவுல் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்பது நமக்கு தெரியும். ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் அதை பார்த்தோம். வாசிக்கும் போது வேடிக்கையார். கீஸ் என்றதான ஒரு பராக்கிரமசாலி அன்றைக்கு யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆசாரி என்ன செய்வானா, சரி யுத்தம் பண்ண வேண்டும். அப்போ நியாயாதிபதிகள் இருக்கக்கூடிய காலங்கள், அப்போ யுத்தம் பண்ண வேண்டும். அவன் வாங்குன்னு சொன்னால் நல்ல திடகாத்திரம் உள்ளவர்கள்லாம் என்ன செய்வாங்க, பட்டயத்தை தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஒரு கூட்டம் வரும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நாங்கள் யுத்தத்துக்கு போகிறோம், நீர் எங்களோடு வாரம் சொன்னோடனே அப்படி சமூகம் உங்களோடு செல்லும். முன்னால் போய் கத்தை தான் யுத்தம் பண்ணுவார். ஆனால் இவங்க அதுக்கு பிரயாசப்பட்டு வேலை செய்யும் போது கத்தை இவங்களுக்கு வெற்றியை என்ன செய்கிறாரு, போகிற இடமெல்லாம் வெற்றியை கொடுத்துருக்கிறார். இவளை நடத்துவதற்கென்று காலம் நடுவே நியாயாதிபதி இருந்தார்கள். அவர் மரணத்துக்கு பிறகு யாருமே இல்லை. பிறகு நியாயாதிபதி எழுப்புவான். இப்படி தான் காலகட்டங்கள் இருந்தது. கடைசி நியாயாதிபதி அப்படின்னு சொல்லணும்னா, கடைசிக்கு முந்தின நியாயாதிபதி ஆசாரியனாக இருந்தவன் அவன் ஏழி மட்டும் தான் இருந்தான். அவன் தான் நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். யுத்தம் பண்ணுவதாம் போனதில்லை, நியாயம் விசாரிப்பான் அந்த நியாயாதிபதி. அதற்கு பிறகு நியாயம் விசாரித்தது சவுல் தான். நியாயம் விசாரித்தான். ஜனங்கள்லாம் கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், மற்றவங்களுக்கெல்லாம் ராஜா இருப்பது போல எங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவருக்கு வருத்தங்கள் எல்லாம் இருந்தது. அது இருக்கட்டும், ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். அப்போ யாரை அபிஷேகம் பண்ணுவது பெரிய கேள்விக்குறி. இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள், இது யார் போய் அபிஷேகம் பண்ணுவது, தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அப்போ ஆண்டு சொல்லாரு, ஏப்பா அவன் ஒரு விருந்து வச்சுருக்கான், நாளைக்கு அந்த விருந்து நடக்கும், வாங்க அங்கே வாங்க, ராஜா யாருன்னு நம்ம டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான். இரவு வேளையில் ஆண்டவர் சவுலோடு இந்த சாமுவேலோடு பேசினார். எப்பா நாளைக்கு ஒருத்தன் வருவான், நான் அவனை சொல்லுவேன், அவனை நீ என்ன செய், ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். இங்கே இப்படி பேசி கொண்டிருக்கிறார். இன்னொரு எல்லையில் ஒரு காரியம், இரவு பண்ணையில் போய் அவன் ஆடு மாடுகளெல்லாம் கீஸ் எண்ணி பார்க்குறான். ஒரு கழுதையை காணும். ஒரு கழுதையை மறுநாள் காலையில் எழுந்து தொலைத்து போன கழுதை தேடணும் அப்படின்னு சொல்லி வேலைக்காரனை என்ன செய்யணும், தொலைந்து போனதை தேடணும். யாரை தான் அனுப்பணும், வேலைக்காரனை அனுப்பணும். ஆனால் இவன் என்ன செய்தான், சவுலை கூப்பிட்டாங்க, வாப்பா சவுல் அவனை கூப்பிட்டான். அவனும் வாட்டசாட்டமாக நாடு, சாதாரண நம்ம ஏதோ சின்ன ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கிறேன். அவனும் நல்ல ஒரு வாலிபனாக இருந்தாலும் அவனுக்கும் ஏறக்குறைய வயது ஒரு 25-28 வயசு இருக்கும். அவன் அப்படி இருக்கிறான். அவன் திடகாத்திரமானவன், நல்லா இருக்கிறான். அவனை சொன்ன அந்த வேலைக்காரன் கூட போ, கழுதி தேடி கண்டுபிடிச்சிட்டு வா போ அப்படின்ட்டு. கழுதியை தேடுவதற்கு தன் குமாரனை அனுப்பினான். வேலைக்காரன் அனுப்பினா போதும், ஆனால் குமாரனை என்ன செய்தான், அனுப்பினான் என்று வேகத்தில் என்ன செய்தோம். அப்போ இதை வாசிக்கும் போது கழுதியை தேடுவதற்கு வேலைக்காரன் அனுப்பினா போதும், ஏன் குமாரனை அனுப்பினான்னா அவன் வீட்டுக்கு
எந்த வேலைக்கும் உதவாத ஆள்னு அர்த்தம். எந்த வேலைக்கும் சில வேலை செய்வதற்கு நல்ல வீட்டில் 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல ஒவ்வொருத்தரும் நல்ல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கம்பெனி வேலை பார்க்குறான், ஒருத்தர் இந்த வேலை பார்க்குறாங்க, அரசு வேலை பார்க்குறான், ஒருத்தர் வேகமாக போயிட்டுருக்கான். ஒருத்தர் சும்மா இருந்தான்னா சாப்பிட்டு படுத்து தூங்குறான், அவனை அனுப்புங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. கடைசியில் யார் தான் போகணும்? இவன் தான் போகணும், சும்மா இருக்கிற ஆள் தான் போகணும். அப்போ வீட்டுக்கு அவ்வளோ நாள் உதவாத ஒரு ஆள் யார்? சவுல் தான். அவனை பற்றி ரொம்ப சொல்லக்கூடாது, ஆனால் நல்ல தன்மையிலே நல்ல ஒரு ஆள். என்ன ஆண்டவரோடு உள்ள காரியத்தில் தான் அவனுக்கு பிரச்சனை. கர்த்தருக்கு பாய் மாட்டாவதாக. சரி, அங்கே சவுல் அனுப்பியாச்சு. இவனும் தேடி போகிறான். அவன் வீட்டுக்கு பயன் இல்லாதவன், இதுலையாவது பயனாக இருக்கட்டும்னு சொல்லி தகப்பனால என்ன செய்யப்பட்டான்? அனுப்பப்பட்டான். கர்த்தருக்கு பாய் மாட்டாவதாக. போயாச்சு. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. கழுதையை தேடி தேடி பார்த்தாங்க, கழுதை காணோம். உடனே கழுதைக்கே யார்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் கேட்க போகிறாங்க? பார்க்க வேடிக்கையாக இருக்கும். ஆண்டவர் ஒரு லைன் போட்டு வச்சுக்காரு பாருங்க, அது தப்பாது. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? தேவன் ஒரு லைன் போட்டு வச்சுருப்பார். நாம் என்ன தான் பண்ணாலும் சரி, கடைசியில் எதில் தான் வந்து ஜாயிண்ட் ஆகும்? அவர் வச்சுருக்க லைனில் தான் ஜாயிண்ட் ஆகி கரெக்டாக போயிட்டே இருக்கும். கழுதையை தேடுறதுக்கு அனுப்புனது ஒரு விஷயம் ஒன்று. வீட்டுக்கு உதவலை, சரி இதையாவது வேலை செய்யணும்னு சொல்லி அனுப்பிட்டார். கழுதைக்கு போய் தீர்க்க தரிசனம் கேட்க போனால் பாருங்க, அதை மாதிரி ஒரு யோசிப்போம். கழுது போனால் போயிட்டு போகுது அப்படின்னு. பணக்கார நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தான். கழுத போனால் போய் தொலையுது, ஏதோ மிருகம் அடித்து கொண்டுட்டு அப்படின்ட்டு போக வேண்டியதானே? அப்படிலாம் இல்லை. கழுதையை தேட இவங்க ஊர் அலைகிறாங்க. அங்கேருந்து ஏறக்குறைய ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தாண்டி இணைச்சிட்டாங்க. ஊராக வந்துட்டாங்க. கர்த்தருக்கு பயப்பட்டதாக. கழுதை எங்கே இருக்குன்னு தெரியலை. அதுக்கு தீர்க்க தரிசனம் எனக்கு எல்லாம் ஞாபகம். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. மிருகத்துக்கு சுகவீனமானா யார்கிட்ட தான் கொண்டு போகணும்? ஆடு மாடு சுகவீனம்னா அவங்க எதுக்கு தான் கொண்டு போகணும்? இப்போ நமக்கு சுகம் இல்லைன்னா யார்கிட்ட போகிறோம்? மருத்துவர் இருக்கிறாங்க, மருத்துவர்கிட்ட போகிறோம், என்ன சொல்லணுமோ சொல்கிறோம், மருந்து கொடுக்குறாங்க, நமக்கு சரி. மிருகத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா யார்கிட்ட தான் போகணும்? அதுக்குரிய வெட்டினரி டாக்டர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போகணும். ஒரு கிராமத்துக்கு ஊழியம் செய்ய போயிருந்தோம். அங்கே போனால், ஐயா வந்துட்டீங்களா, அவங்கள தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் நினச்சோம் 2 பேரும் பைபிள் காலத்து படிக்கும்போது நல்ல சுவிசேஷம் சொல்கிறோம் போகிறோம். அவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் ரொம்ப கிடச்சி போன வாரம் சொன்னதுக்கு இந்த வாரத்தில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் போல் அப்படின்னு நினச்சி சொல்லுங்கம்மா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க. போன திங்கக்கிழமை நீங்கள் போனது நல்லா இருந்து, இந்த மாடு சாப்பிடவே மாட்டேங்குது, பாலும் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்குது, ஜெவமனுங்க என் மாட்டுக்கு அப்படின்னாரு. தலையை தெரிஞ்சோம். ஜெவமனை வந்ததே மனுஷனுக்கு, ஆனால் கடைசியில் இங்கே நிலைமை எதுக்கு போயிடுச்சு? சரி இதுக்கும் ஜெவமனம். அவன் என்னை பார்த்தான், சரி ஜெவமனம், அவங்க நம்பிக்கை, நாம் வந்துட்டோம், ஜெவமனம். மாடு கொட்டைக்கு போயாச்சு. சரி கொட்டை உள்ளெல்லாம் போகலாம், வெளியே நின்றுக்கிட்டோம். ஏன்னா போக ஒரு மாதிரி இருந்தது. வெளியே நின்று சரி தண்ணியெலாம் வச்சுக்கிடுங்கம்மா, ஜெபம் பண்ணி தாரோம் அப்படி தண்ணிக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். இனி அடுத்த வாரம் தான் போவோம். போயாச்சு. மனதுக்குள்ளே ஒரு சிரிப்பு தான். அடுத்த வாரம் போகவா வேண்டாமான்னு யோசனை. ஆனால் அடுத்த வாரம் போனேன். வாங்கயா, ரொம்ப சந்தோஷம். என்னென்ன நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போனீங்களே, அதோடு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டு நல்லா ஆகிட்டுயா. சரி 1 லிட்டர் பால் குடிங்கன்னா கொடுத்தாங்களா? அதுவும் கொடுக்கல, நல்லா ஆகிட்டு அப்படின்னாங்க. இதே மாதிரி தான் நிறைய நடக்கும். இதே மாதிரி கழுதையை காணும், தீர்க்க தரிசிக்கிட்ட போயிட்டாங்க. அவர் சொன்னால் அப்படி நடக்கும், மனுஷனுக்கு சொன்னால் நடக்கும். ஆனால் கழுதைக்கு சொன்னால் நடக்குமா இல்லை தெரியாது. ஆனால் போயிட்டாங்க, தீர்க்க தரிசியை போகிறாங்க. போனது அடுத்த வசனத்தை, இந்த 9ஆம் வசனத்தை பாருங்கள். காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போகும் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எனப்படுவான். இல்லை 8ஆம் வசனம். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு தம்முடைய
நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். முந்தின வசனம் கடைசி பகுதி என்னன்னா, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அதனால இஸ்ரவேலில் ஒரு பழக்கம், தேவ மனுஷனை பார்க்க போயாச்சுன்னா வெறுங்கையோட என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இது பிரச்சனைக்கு கொண்டு வரக்கூடாது. பிரசங்கத்தில் உள்ளதான் அங்கே நடைமுறை சொல்கிறேன். ஆமாம், சரி. இஸ்ரவேலில் ஒரு சமுதாயத்தில் ஒரு வழக்கம் உண்டு. அவங்கள பார்க்க போனோன்னா எப்படி தான் போகணும்? அவங்கள ஏதாவது கையில் என்ன செய்யணும்? அவன் காணிக்கை கொண்டு போக வேண்டும். ஒரு முறை எரோபியாம் தன்னுடைய மனைவி அனுப்புகிறான். அகியான்றதான ஒரு தீர்க்கதரிசி இவனுக்கு தீர்க்க சொன்னான், ஆண்டு உனக்கு 10 கோத்திரம் தராப்பா, நீ நல்ல கர்த்தருக்கு பயந்து தாவீதை போல இருந்தேன்னா உன்னை தாவீதை உயர்த்துனது போல உனக்கு ஒரு வீட்டை கட்டி கர்த்தர் நினைச்சுவார், உயர்த்துவார் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இவன் விக்கிரகத்துக்கு போயிட்டான். வீட்டில் பிரச்சனை இருந்தது. ஒரு பையன் சாவுக்கு ஏதுவாக இருக்கிறான். அப்போ அவன் எரோபியம் சொல்லுறான் மனைவிட்ட, நீ வேஷம் மாறிக்க, அதாவது நீ ராஜா மனைவி மாதிரிலாம் காமிக்காத, நீ அகியான்னு தீர்க்கதரிசி அங்கே இருக்கார், அவர்கிட்ட போய் இவன் பிழைப்பானா மாட்டான்னு போய் கேட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அவள் போகும்போது சும்மா போகலை, கையில் என்ன செய்து கொண்டானா சில அப்பங்களை என்ன செய்து கொண்டான், எடுத்துக்கொண்டான். சில அப்பங்களை என்ன செய்து கொண்டான். அப்போ எந்த நபராக இஸ்ரவேலில் இருந்தாலும் சரி, யூதாவில் இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியை பார்க்கும்போது வெறுங்கையை என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்போ இவன் சொல்கிறான், அவர்கிட்ட போவதற்கு தேவனுடைய மனுஷனத்திலே நான் போகணும், அவருக்கு காணிக்கை கொடுப்பதற்கு சவுல் சொல்கிறான், எனக்கு ஒன்றுமே இல்லை, என்ன இல்லை. சரி, தகப்பன் தன் பிள்ளையை வச்சு அனுப்புறாரு, வேலைக்காரனை அனுப்புறாரு, அதிக பணம் யார்கிட்ட தான் கொடுத்துருப்பாரு? அதிக பணம் யார்கிட்ட தான் கொடுத்துருப்பாரு? பையன்கிட்ட தான் கொடுத்துருப்பாரு. வேலைக்காரன் நிறைய பணம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேலைக்காரன் கையிலும் கொஞ்சம் கொடுத்துருப்பாரு. ஒரு வேளை வழி தப்பி 2 பேர் தேட போனவன் எங்கேயாவது போயிட்டான்னா கூட ஏதாவது அவனுக்கு என்ன சாப்பிட்டுட்டு பிழைச்சிட்டாது வரட்டுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஆனால் அவனை விட அதிகமாக யார்கிட்ட தான் கொடுத்துருப்பாரு? அப்போ சவுல் சொல்கிறான், என்கிட்ட பணம் இல்லை, அவன் என்கிட்ட. அப்போ கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு கேள்வி வருதான். வீண் செலவு. ஆள் எப்போவுமே வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கிற ஆள் வீண் செலவு நிறைய வைப்பான். கோவப்படாதீங்க, இவனை வச்சு தான் சொல்கிறேன் நான். கர்த்தருக்கு பயங்க மாட்டாவதா? இவன்கிட்ட பணமே இல்லை. பணம் இல்லைன்னு உடனே சொல்கிறான், பணம் இல்லையே போகணுன்னா கூட அவர் தீர்த்து சொல்லிடுவார். ஆனால் கொடுக்குறதுக்கு நம்மளோட காணிக்கை இல்லைன்னு உடனே அவன் சொல்கிறான், என்கிட்ட இருக்கு, என்கிட்ட என்ன செய்யுது இருக்கு, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக அவன் கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ இவனை குறித்து சொல்ல வேண்டும் சொன்னால், இவனை ஞானமற்றவன் என்று சொல்லுகிறது. அந்த பகுதியில் அவனை குறித்து சொல்லும்போது, இவன் முன் யோசனை இல்லாதவன். தன் செலவினங்கள் எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ணி செலவு செய்ய தெரியாதவன் அவன். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட நபர், ஒன்று வீட்டில் வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வீட்டுக்கு உதவாதவன். ரெண்டாவது, இந்த ஆள் சவுல் எப்படிப்பட்டவன்? அவனுக்கு கால்குலேட் பண்ணி செலவு பண்ண தெரியாத ஒருத்தன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சொல்ல வேண்டும் என்றுதான், கரிசனை இல்லாதவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கரிசனை இல்லை. இவன் தான் எஜமான், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, வேலைக்காரன் சொல்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தன் வந்த உடனே தீர்க்கதரிசி பார்க்க போனாங்க. ஒன்றும் இருக்கிறதே வளர்த்தியான ஆள், செயல் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். போனால் ஆண்டு சொன்னார், நேற்று சொன்னல அவன் வந்திருக்கான், வெளியே வந்தான், இவன் தான் அப்படின்ட்டு. இவன் பார்த்தா சவுல் ஆள் டாப்பாக வளர்த்தியாக நிற்கிறான், அழகுள்ளவன், நல்லா நிற்கிறான். சரி, சவுல் பார்த்தா கூப்பிட்டு, வா விருந்து வச்சுருக்கேன், அங்கே போய் உட்காரு அப்படின்னா. ஐயா, விருந்து வச்சுருக்கேன், எல்லாரும் கொடுப்பீங்க, நான் எங்கே போய் உட்காரேன்? ஸ்டேஜில் உட்காருன்ட்டான். எதில் உட்காரு? ஸ்டேஜில் உட்காருனா. ஸ்டேஜில் உட்காந்துருக்கிறான். அவனுக்கிட்ட விசேஷமாய் வைக்கப்பட்ட ஒன்று அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சொல்லிவிட்டு, அதுதான் இப்போ நீ நாளைக்கு இந்த நிலைமையில் வரணும், புரிஞ்சுதா? உன்னை எதுக்கு நான் வரணும்? கழுதையை பற்றி கவலைப்படாத, கழுதை கிடச்சிட்டு. இஸ்ரவேல் தேசமும் கர்த்தரும் யாரை பற்றி கவலைப்படுறாரு? உன்னை பற்றி கவலைப்படுறாரு. ஆகவே நீ இத்தனை நாளைக்கு நாளை கழிச்சு இங்கே வந்து சேரு அப்படின்னாரு. அப்பவும் வரல, போய் ஒளிஞ்சுக்கிட்டான். பயமா எதுவோ தெரியாது, ஒளிஞ்சுக்கிட்டான். தேடி கண்டுபிடிச்சி கொண்டு நிப்பாட்டுறாங்க. அதெல்லாம் வாசு வரேன்னு நல்லா இருக்கு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக வாசிக்கணும். வாசு நின்னா எல்லாரும் அவன் தோளுக்கு கீழே இருக்காங்க. இவன் தான் இருக்கிற ஆள், அது வளர்த்தியான ஆள். சவுல் சொல்லுறான், பார்த்தீங்களா, ராஜாவை தெரிஞ்சு கொண்ட ஆள் இப்படி இருக்கான்னு பார்த்து அவனை எல்லாருக்கும் நாளை கொண்டு அபிஷேகம் பண்ணினான். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். அபிஷேகம் பெறுவதற்கு முன்னால் அவன் இப்படி ஆள், வீட்டுக்கு உதவாதவன்,
ஞானமற்றவன், கால்குலேட் பண்ண தெரியாது, எப்படி நடக்கணும்னு தெரியாது, எப்படி செய்யணும்னு தெரியாது. அவன் அவன் வேலைக்காரனை விட கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கிறான். ஆனால் தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணிட்டு பண்ண உடனே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சது. மாற்றம் ஏற்பட்டவன் கேட்குறான், நான் என்ன செய்யணும்? அடுத்த கேள்வி, முதல் கேள்வியை கேட்குறான் வாழ்க்கையில். சவுலை பார்த்து சாமுவேலை பார்த்து, நான் என்ன செய்ய வேணும்? நீ போப்பா. போகும்போது இந்த எல்லையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு பெண்கள் வந்துட்டு இருப்பாங்க, நீ எதுக்க போவ? தீர்க்கதரிசி கூட்டமும் வரும், நீ அவளோடு போகும்போது தீர்க்க தரிசனம் உரைப்பாய், அதுக்கப்புறம் நீ நடந்துக்க அப்படின்னு. உடனே தீர்க்க தரிசனம் ஆவியானவர் மேலே வந்து என்ன செய்தார்? அதே போல் சந்தித்த போது இறங்கினார். இவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். எல்லாருக்கும் ஆச்சரியம், சவுலின் தீர்க்க தரிசியில் ஒருவனோ? சவுல் யாரு? தீர்க்க தரிசி ஒருவனோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. அதுக்கப்புறம் போகும்போது கர்த்தர் அவன் இருதயத்தையே மாற்றி அமைத்தார். வேதத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும், அவன் இருதயத்தை கர்த்தர் என்ன செய்தாராம்? வேறு மனுஷன் ஆவாய். இப்போ இருக்கிற மனுஷனாக இருக்க மாட்டேன், நீ வேறு மனுஷனாக என்ன செய்வாய்? மாறுவாய். மாற்றம் அடைய ஆரம்பித்தது. கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. அவனுக்கு வேறொரு இருதயம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற இருதயம் தாறுமாறான இருதயம்லாம் போய் தேவனுக்குரிய தேசத்தை காக்கக்கூடிய எந்த இருதயம் வந்தது. கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. நல்ல தாழ்மையின் அனுபவங்கள் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது வேகமாக சொல்லி முடிக்கும். தாழ்மையின் அனுபவம் வந்தது. கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. அதுக்கு பிறகு எப்படி ஆள் அப்படின்னா, ஒரு கூட்ட ஜனங்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அவன் அப்படியே போயிட்டு இருக்கான். ஒரு கூட்டம் என்ன செய்து, சவுலா நம்ம ராஜ்யபாரம் பண்ண போகிறான், சவுலா நம்ம ஆளுகை செய்ய போகிறான், மேலே பொறாமைனாலே சொல்ல சொன்னாங்க. சில கூட்டம் இவனோடு ராஜானோடனே ஒரு கூட்டம் இவங்க பின்னால் வந்தது. சொன்னாங்க, அந்த அவனெல்லாம் வெட்டி தள்ளிடுவானோன்னு. அதெல்லாம் விட்டதை வேண்டாம், அவங்க இருக்கட்டும், அவன் சொன்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எடுத்துக்கிட்டான். பிறகு எதிராளி ஒரு தேசம் இந்த ஜனங்களுக்கு விரோதமாய், கிளையாத் தேசத்து ஜனங்கள் விரோதமாய் வந்த உடனே ஜனங்கள்லாம் அழுறாங்க. கிளையாத் தேசத்து மனுஷங்கள்லாம் அழுறாங்க, ஐயா எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா? நாகாஸ் என்றதான ராஜா அவன் சவால் விட்டு போயிட்டான். அழுத உடனே ஏன் அழுறான்னு கேட்டான். இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்ன உடனே, நாளைக்கு நம்ம போய் இறங்கிடுவோன்ட்டு தேவனுடைய அபிஷேகம் இவனுக்கு கிரியை செய்ய ஆரம்பித்த போது மக்களை காக்கும் பணிகளை முன்னால் நின்னாவன். அவன் கர்த்தருக்கு பயந்து மாட்டாவதாக. மக்களுக்கு ஒரு துன்பம், ஒரு பிரச்சனைகள், ஒரு ஒரு வேதனையான அனுபவங்கள் அப்படின்னு வந்த உடனே ஜனங்களை காக்கும் பணிகளை அவன் முன்னணியிலே நின்றாண்டு வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு மாற்றங்கள் நிறைய அடைவதை ஒன் பை ஒன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? நாம் பார்க்க முடியும். ராஜாவின் அபிஷேகம் எப்படிப்பட்டது? ஜனத்தை காக்கும் அபிஷேகம். ஆமாம், கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. அப்படின்னு சொன்னால் ஜனங்கள் கஷ்டப்படும் போது, கண்ணீர் விடும்போது அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து தீர்ப்பதற்கு முன்னணியிலே நிற்கக்கூடிய விசேஷ அபிஷேகம் ராஜாவின் அபிஷேகம். ஆமாம், கேடு கெட்டு போகிறான், போய் தொலைகிறானுங்க அப்படின்னு போயாச்சுன்னா அது ராஜாவின் அபிஷேகம் இல்லை, அது ஒரு மாதிரி அபிஷேகம். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. அந்த ஜனத்தினுடைய வேதனையை, அந்த ஜனத்தினுடைய கண்ணீரை, அந்த ஜனத்தினுடைய காரியங்களை தீர்க்க வேண்டும், பரிகாரம் ஏற்படுத்த வேண்டும். முன்னணியிலே நிற்கக்கூடிய, இப்போ நம்ம நிற்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி பார்ப்போம்னா நிறைய பேர், சில ஆட்கள் பாருங்க, நீங்கள் சொல்லாமலே இருந்தாங்க, முன்னால் வந்து நிற்பாங்க. அவருடைய பிரச்சனை காரியங்கள்லாம் தீர்ப்பதற்கு முன்னால் வந்து நின்று அவங்களுடைய எல்லா காரியத்தையும் விசாரிப்பாங்க. சில ஆட்கள் சுற்றி நின்று பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் முன்னால் நினைக்கிறாங்களே, உன்னுடைய மனதில் வைத்துக் கொள்வோம், ராஜாவின் அபிஷேகம் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமாம், கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. ராஜாவுடைய ஸ்தானம் என்ன? ஜனத்தை போஷிப்பது ராஜாவுடைய வேலை. ஜனத்தை இப்போ பிரச்சனைன்னு வந்து யார்கிட்ட இப்போ முறையிடுவாங்க. இப்போ பஞ்சம் வந்துட்டு, பஞ்சம் வந்தோன்னா யார்கிட்ட போய் கேட்பாங்க? பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க, அரசாங்கத்தை தான் கேட்பாங்க. ஆளுகை செய்கிற நபர் எங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் செய்யுங்கப்பா, எங்கள் எல்லையில் இந்த பஞ்சம் இருக்கிறது, பஞ்சத்தை தீர்ப்பதற்கு வழி செய்யுங்கன்னா வெளிநாடு இந்த பக்கத்து நாடுகளில் பேசி இறக்குமதி செய்து ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுப்பதற்குள்ள வழியை செய்யணும். ராஜாவினுடைய வேலை போஷிப்பது, ஜனங்களை போஷிப்பது, ஜனங்களுடைய கஷ்டம் கண்ணீரை துடைப்பது ராஜாவினுடைய வேலை. கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. ராஜாவின் அபிஷேகமே அப்படிப்பட்டது தான். ஆமாம், அப்போ ஆசானுடைய அபிஷேகம் எப்படின்னு காலையில் பார்த்தோம். ராஜாவின் அபிஷேகம். அப்போ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாச குடும்பங்கள் அபிஷேகம் பெற்ற நிறைய பேர் நம்ம எல்லாம் இருக்கணும். ஆனால் இதில் பாருங்கள், சில வந்து அப்படியே வந்து நிற்பாங்க, வந்து நின்று அவங்களுடைய கஷ்டத்தில் கூட நின்று வேலை செய்து அவங்களுடைய பிரச்சனையை மாற்றி அமைச்சு எல்லாம் செய்து எல்லாமே முன்னால் நின்று செய்து அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் எதிர்பாராமல், சில இவங்களே காசு செலவு பண்ணி எல்லாம் செய்து எல்லாம் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி கொடுப்பது போல இருக்கும். எல்லாம் செய்துட்டு நிற்பாங்க. அப்போ நாம் ஒன்றை மனதில் புரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட நபருக்கு தேவன் ராஜாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமாம்,
சில ஆட்கள் பார்த்துட்டே நிற்பாங்க, யார் நம்மளை கூப்பிடாமல் இருந்தால் சரிதான் அப்படின்ட்டு ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்களே. இதுக்கு என்ன அபிஷேகம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அப்படி சொல்கிறதா இருந்தால் இதுக்கெல்லாம் பேதுரு அபிஷேகம் பெறதுக்கு முன்னால் இருந்த பைந்தாங்குடி அபிஷேகம்னு வச்சுக்க வேண்டியதான். கர்த்தருக்கு பயன்படாதான். ஆனால் ராஜாவின் அபிஷேகம் எதற்கும் பயப்படுவதில்லை, துணிந்து செயல்படக்கூடியதான முடிவெடுத்தாலும் துணிந்து செயல்படுவான். தப்போ ரைட்டோ அந்த ராஜ்யம் சண்டைக்கு வருது, என்ன செய்யலாம்? போட்டு தள்ளிடுவோம். நம்மகிட்ட அவ்வளோ பலம் இல்லை, போட்டு பார்த்துருவோம், இருக்கிறவரை பார்ப்போம், தோக்கமாக ஜெயிக்கமான ஒரு வழி பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லி தன் தேசத்தை காக்கும் பணியிலே அவர் முன்னணியிலே நிற்பார்கள். கர்த்தருக்கு பயமாட்டாதான் ராஜாவின் அபிஷேகம், தீர்க்கதரிசன அபிஷேகம். இது நிறைய சொல்ல நேரம் இல்லை. கர்த்தருக்கு பயமாட்டாவதாக தீர்க்கதரிசன அபிஷேகம் ஒன்று இருக்கிறது. புத்தகம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குது. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆண்டுக்கு பயமாட்டவரா யார் அபிஷேகம் பண்ணணுமா? வசனம் சொல்றது யார் அபிஷேகம் பண்ணணுமா? முன்னால் சொல்றாரு ஆண்டவர், யெகூ ராஜாவை அபிஷேகம் பண்ணு. சரி, அடுத்தாக்கல சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அந்த அபிஷேகத்தை என்ன பேரு? தீர்க்கதரிசின் அபிஷேகம். கர்த்தருக்கு பயமாட்டாவதாக அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனால் இவன் 40 நாள் கடந்து போகிறான். அந்த இயேசபேல் பிரச்சனைலாம் சூரியச்செடி ஒளிந்து கொண்டான். ஆண்டவர் சொன்னார், அப்பவும் தண்ணியும் கொடுத்து நல்லா சாப்பிட வச்சுட்டு, போப்பா உன்னை கொண்டு பெரிய வேலைலாம் செய்ய வேண்டியதுக்கு, சாக போகிறேன்னு சொல்கிறேன், நீ போ அப்படின்னு சொன்னார். அவன் நடந்து போகிறான். முனாந்தரத்தில் 40 நாள் நடந்து போகிறான். இரவும் பகலும் கண்ணை மூட்டு அவன் நடந்து போயிட்டே இருக்கான். களைப்பு சோர்வு ஒன்றும் வரல. ஒரு குகையில் போய் நிற்கும் போது ஆண்டவனோடு பேசினார். பேசும்போது நீ இதை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதில் ஒன்று தான் தீர்க்கதரிசியாக எலிசாவை என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகம் பண்ணணும். அவன் சாப்பாத்தின் குமாரன் எங்கே இருக்கான்னு கேட்டு பார்த்து நேராக போனான். அவன் என்ன பண்ணினான் அப்படின்னா, அவன் 12 ஏர் மாடுகள் உழுது கொண்டிருக்கு. அதை உழுது கொண்டிருக்கிற 12ஆம் ஏர் உழுது கொண்டிருக்கிறதானே ஒரு வேலைக்காரன் குமாரன். எஜமான் வந்து தன் பையனுக்கு கொஞ்சம் வயல்வெளியில் வேலை செய்யணுங்கிறதுக்காக என்ன இருக்காரு? விட்டுருக்காரு. இவன் அந்த பெரிய 12 எஜமான் 12 பேர் ஏர் பூட்டி விழுறாங்க. முதல்ல ஏர் போயிட்டு இருக்கு, 2வது ஏர், 3வது ஆழப்படுத்தி வேலை வச்சேன்னு இருக்கு. 12வது ஆள் யாரு? எலிசா. கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. ஆளுக்கு தான் ரொம்ப திறமை வேணும். ஆளுக்கு தான் என்ன வேணும்? ஏர் விழும்போது நேர் கோடு பிடிச்சி இழுத்து போகிறதுக்கு திறமை யாருக்கு தான் வேணும்? இதெல்லாம் நமக்கு தெரியாது, விடுங்க. ஆனாலும் வேலை வந்து அப்படி தான். நிலத்தை கீறி எடுக்கணும் அப்படின்னா நம்ம கொண்டு விட்டோம்னா இப்படி ஜிக்ஸாக்ல போயிட்டுருக்கும். விதைக்கு எப்படி விதைப்பாங்க? வளைவு நெளிவாகவும் விதைக்க மாட்டாங்க. அந்த ஏர் விழுந்த வயலை பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்படி நேராக கோடு பிடிச்ச மாதிரி நினச்சிருக்கும், உழுதுருப்பான். அப்போ முதல் ஆள் தான் ரொம்ப கரெக்டாக போகணும். 2வது ஆள் அவன்கிட்ட கரெக்டாக என்ன செய்யணும்? அவன் உழுத இடத்துல போகணும். 3வது நாளுக்கு பிரச்சனை இல்லை, 12வதுக்கு பிரச்சனையே கிடையாது. அவனா உழுத வச்சுட்டார், அவர் வேலை செய்யணும்னு வச்சுட்டார். அவன் ஏர் மாடு அந்த இதில் ஏறி நின்றா போதும், மாடு மாட்டுக்கு போகும். கரெக்டாக அது எதில் தான் உழுதுட்டு போகும்? அந்த கோட்டிலே உழுதுட்டு போகும். அப்போ இவன் எப்படி ஆள் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் இவனுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் வேலை அவ்வளோ தெரியாது. வேலை அவ்வளோவா? அந்த 12வது ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தார். கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. எலியா போனால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆயில் இல்லை. ஏன்னா 40 நாள் நடந்து போனோட எங்கே ஆயில் இருக்குது? அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஆயில் இல்லை, கேட்டு வாங்க முடியாது. இவன் தான் கொண்டு போகணும், ஆயில் கொண்டு போகணும். கேட்டெல்லாம் வாங்கி வீட்டில் உள்ள ஆயிலெலாம் கொண்டு அபிஷேகம் பண்ண முடியாது, அது அண்ணி அக்கினி மாதிரி ஆயிரும். அதனால் இவன்கிட்ட ஆயில் இல்லை. அதுக்கு என்ன செய்தான்னா, தோளில் ஒரு துண்டு போட்டான். துண்டு இல்லை, அது சால்வை. அதை எடுத்து அவன் மேலே போட்டான். சால்வை போட்ட உடனே திரும்பி பார்த்தான். ஆண்டவர் உன்னை இப்படி சொல்கிறார் பண்ணோடனே அப்படி ஏற போட்டுட்டு பின்னாலே வரான். வரும்போது கொஞ்சம் நில்லுங்கய்யா, உட்காருங்கண்ணா. கொண்டு வந்த ஏறையும் என்ன செய்தான்? ஏற்பட்டு கலப்பையை உடைச்சிட்டான். அவங்க அப்பா என்ன சொல்லிப்பாரு, ஏய் நீ தான் ஓட்டலன்னா இன்னொருத்தனாவது நினச்சிட்டோம், ஓட்டட்டும்னா. அவன் அதெல்லாம் கேட்கல. கலப்பையை உடைச்சா 2 மாட்டையும் காலி பண்ணான். நல்ல விருந்து வச்சான். எலியா பின்னாலும் வந்துட்டான். ஏன் உடைச்சான்னு பயங்கர யோசனை. ஏன் உடைச்சான்னா, எப்போதுமே பரிசுத்தவான்கள் வந்து சரியான நபர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சரியான நபர் ஆண்டு தெரிந்து சரியான வேலைக்கு வந்துட்டாங்கன்னா திரும்பி என்ன செய்ய மாட்டாங்க. இதுதான் சொல்கிறேன், கலப்பையில் கை வச்சுட்டு என்ன செய்யக்கூடாதான், திரும்பி மறுபடியும் கலப்பை பிடிக்க என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. இவனுடைய கலப்பை இல்லை, இனி வேலை செய்யறதுக்கு என்ன கிடையாது, கலப்பை இல்லை, மறுபடியும் இந்த எல்லைக்கு வரக்கூடாது. போனது தான்.
ஆண்டவரை நோக்கி போனால் திரும்பி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் உடைச்சி போயிட்டான். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரும் அப்படி தான் சொல்லுறார். ஒருத்தன் படுத்துக்கிட்டு தான், படுத்து படுக்கையாக இருந்தான். சுகமாக விரும்புகிறாயா? 38 வருஷம். ஆமாம், ஏன்னா யாரும் என்ன தள்ளி விட மாட்டேங்கிறாங்க, குளிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் சொல்லி என்னெல்லாம் சொன்னான். உனக்கு சுகம் வேணுமா வேண்டாமா? சரி, சுகம் வேணும். படுக்கை எடுத்துக்கொண்டு எஞ்சி போப்பான்னு சொல்லியிருக்கலாம். எஞ்சி போ எழுதியிருக்கலாம். எழுந்துரு, எழுஞ்சி போ அப்படின்னு. அப்படி சொன்னால் அவன் எழுந்து போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், படுக்கை எடுத்துக்கொண்டு. ஏன்னா 38 வருஷமாக அந்த இடம் அவனுக்கு தான் புக் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல எவரும் சொல்லிடுவாங்க 38 வருஷமாக கிடக்குறான்னா அவன் பேர் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கிறோமே, அவன் பேர் என்ன, அவன் அவர் பக்கம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். பெதஸ்டா குளத்தில் இந்த நபருடைய பேர் அப்படின்னு சொல்லி அவன் பக்கம் ஒரு பில்லர் இருக்கும், அந்த பக்கம் நில்லு நான் வந்துடுறேன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 38 வருஷமாக இருக்கான். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 34 வருஷம் முந்தையே உள்ள ஆள் அவன். யோசனை பண்ணி பார்ப்போம், அவ்வளோ வருஷம் இருக்குது. அங்கேயே கடந்தவன். ஆண்டு சொன்னார் எது போ அப்படின்னா, அவன் பெட்டை போட்டு போயிருந்தான்னா மறுபடியும் சும்மா இருக்காது, எங்கே வந்து படுத்துருவான். அப்படியே எல்லாரையும் பார்க்க வந்தான்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த படுக்கையில் மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, படுத்தானா படுத்தா எழுந்திருக்க மாட்டான். ஆண்டு பார்த்தாரு, இவனுக்கு படுக்க வந்தால் மறுபடியும் வந்து படுக்கக்கூடாது, எல்லாம் தூக்கிட்டு போ அப்படின்ட்டு. இவன் படுக்கையை தூக்கிட்டு போனான். இவ்வளோ அழுக்கு முடியும் தூக்கிட்டு போகிறோமே அப்படின்ட்டு எங்கே கொண்டு போட்டு எரிச்சாலும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த படுக்கை அவனை விட்டு போயிட்டு அவன் திரும்பி வரக்கூடாது. ஆண்டுடைய கதையை அப்படி தான். எப்போவுமே ஒன்று தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மறுபடியும் அதை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கர்த்தருக்கு பயப்பட்டவதான். இவன் தூக்கிட்டு போ அப்படின்றாரு, அதோடு போனவன் தான். எல்லாத்துக்கும் விருந்து வச்சுட்டான். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. எபேசு சபையிலே பவுல் பிரசங்கம் பண்ணுறான். அற்புத அடையாளம் நடந்தது. பவுலினாலே கர்த்தர் பயங்கரமான அற்புத அடையாளங்கள்லாம் செய்தார். 19 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொழிய பண்ணி அங்கே ஒரு பெரிய அற்புதங்களாக நடந்தது. அப்போ அங்கே மந்திரவாதிகள்லாம் வந்து அவங்க வச்சிருக்க புத்தக சூழ் அன்றைக்கே 50,000 காசு. அன்றைக்கு அந்த புத்தகத்தின் விலை எவ்வளவா? 50,000 காசு. அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குங்கிறது என்ன செய்யணும், யோசிக்கணும். அன்னைக்கு 50,000 பெரிய ஒரு தொகை. அந்த தொகை மந்திர புக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. மந்திர புக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து நீச்சிட்டாங்க, போட்டு எரிச்சிட்டாங்க. எரிக்கும் போதெல்லாம் கேட்டப்போம், அட பாவிகளா, அந்த மந்திர புக்கெல்லாம் எரிக்கிறீங்களே, நாங்கள் படித்தா நாங்கள் எங்கே வேலையை இருந்திருப்போம். பார்த்துட்டு எத்தனை பேர் கேட்டாங்களும் தெரியாது. ரட்சிக்கப்பட்ட எல்லா மந்திரவாதியும் அதை போட்டு அவ்வளோத்தையும் எரிச்சிட்டாங்க. இனி இந்த வேலையை என்ன செய்யக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எவனும் இதை தேடி வரக்கூடாது. இதை எடுத்துகிட்டு போய் எவனும் வேலையும் செய்யக்கூடாது. மொத்தமாக போட்டு நினைச்சாரு, எரிச்சிட்டான். ஏன் அப்படின்னா ஆண்டவர் எப்போதுமே அதைத்தான் விரும்புகிறார். பழையெல்லாம் போட்டு ஒழிச்சிடணும். ஒருத்தன் சமாரியாவிலே ஒரு மந்திரவாதி ரசிக்கப்பட்டான். பிரமித்தான். பிலிப்பு செய்கிற காரியத்தில் பிரமித்த உடனே அவனுக்கு திடீர்னு ஒரு சின்ன ஆசை. மந்திரவாதி இல்லாமல் அவனுக்கு மந்திரவாதி கொஞ்சம் பேதுருட்ட வந்து பணத்தை கட்டுக்கட்டாக கொண்டு வந்துட்டான். நான் ஏற்கனவே மந்திர வேலை தான் பண்ணியிருக்கேன், விதவிதமாக பண்ணியிருக்கேன், ஆனால் இதை மாதிரி பண்ணவே இல்லை. எதுக்கு? நீங்கள் கையை வச்சவொன்னா அவன் என்ன செய்யறான், அபிஷேகம் பண்ணுறான். அபிஷேகம் பண்ணுறத பார்த்தா அந்நிய பாஷை பேசுகிறான். அற்புதமாக நடக்குது. எனக்கு இந்த வரத்தை கொடுக்கணும், எப்படின்னு எனக்கு தெரியாது, நீங்கள் கொடுங்க எஜமான் அப்படின்னு சொல்லி பணத்தை கொண்டு கையில் கொடுக்குறான். அவன் ரசிக்கப்பட்டாலும் பழைய புத்தி அவனுக்கு என்ன செய்யுது. ஆனால் எபேசு மந்திரவாதிகள்லாம் போட்டு சுட்டரிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா பழைய அனுபவங்களெல்லாம் தீர்த்துட்டாங்க. எல்லாத்தையும் தீர்த்துட்டு தான் இவன் பின்னால் வந்தான். கர்த்தருக்கு பயப்பட மாட்டாதா. அப்போ இவனுடைய கேட்குறான், எல்லாம் இவங்க இருந்த ஊழியங்கள்லாம் இருக்கட்டும். கேட்குறான், உனக்கு என்னப்பா வேணும்? உங்களுடைய வல்லமையின் ரெட்டிப்பான மடங்கு. ஆமாம், தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை அவன் கேட்கும்போது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தான். எனக்கு உங்களுடைய வரங்களின் ரெட்டிப்பான அனுபவம் எனக்கு வேணும். எதுக்கு ரெட்டிப்பானது கேட்டால் நமக்கு தெரியாது. ஏன்னா எலியா இருந்த நிலைமைக்கு அவர் ராஜாக்கெல்லாம் பார்த்து ஓட விட்டான். இயற்கையே நிறுத்தி வச்சான். இவனுக்கு முன்னால் யாரும் நிற்க முடியலை. அவ்வளோ அக்னி இறக்கணும், ஜோபன் அக்னி இறங்குது. இவன் பயங்கர தேவனுடைய மனுஷனாக இருக்கான். இவன் எதிர்ப்பெல்லாம் சந்திச்சிட்டான். இவனை மாதிரி நம்ம சந்திக்க முடியுமா முடியாதான்னு தெரியாது. ஆனாலும் இவர்கிட்ட வல்லமையை விட நம்ம 2 பங்கு வாங்கினா தான் நம்ம என்ன செய்யலாம், சமாளிக்கலாம்னு நினச்சி வாங்கினானோ இல்லையே தெரியாது. ஆனால் இவனுக்கு ஒரு ஆசை, ரெட்டிப்பான வல்லமை வேணும். அவங்க ரெட்டிப்பான வல்லமை தானே தாருன்னு சொல்லிட்டார். அந்த அபிஷேகம் அவனுக்கு ரெட்டிப்பான வல்லமை கொடுத்தது. எப்படி தான் கொடுத்தாரு? எப்படி முதல்ல துண்டு போடப்பட்டதோ அல்லது சால்வை போடப்பட்டதோ அதே போல் 2ஆம் முறையும் அவன் மேலே என்னதான் விழுந்தது,
அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து, அந்த தீர்க்க தரிசன பள்ளி 5 பள்ளிகள் இருந்தது. அந்த 5 பள்ளிகளுக்கும் எலியா தலைவனாக இருந்தது போல இப்போது எலிசா தான் தலைவன். அவன் நல்லா அப்படி கர்த்தர் உயர்த்தினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவன் இந்த தீர்க்கதரிசி அவன் முன்னமே எப்படி இருந்தான் அப்படின்னா, சாதாரண வேலை செய்து கொடுத்தவன், நல்ல திறம்பட செய்யக்கூடியதானவன். வலிமை அவனுக்கு இல்லாத இருந்தது. திறம்பட செய்யக்கூடிய காரியங்கள் உனக்கு இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. சில குறைபாடுகளோடு இருந்தவன். ஆனால் தேவனுடைய அபிஷேகம் அவனுக்கு கிடைத்த பிறகு, தீர்க்கதரிசன அபிஷேகம் அவனுக்கு கிடைத்த போது அவன் வாழ்க்கையில் முற்றிலும் மாற்றம் இருந்தது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொன்னபடி இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அவனை பயன்படுத்தினார். இந்த ராத்திரி வேளை ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த 3 விதமான தனித்தனி அபிஷேகத்தை நாம் ஒருவருக்கு 3ஐயும் சேர்த்தே கொடுத்திருக்கிறார். ஆமாம், ஏசாயா புத்தகத்தை வாசித்து முடிச்சிருக்கோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும். 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். நல்ல கவனிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஒரு செட்டு. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். அப்போ என்ன அப்படின்னா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி என்று சொல்வது ராஜாக்களுடைய அபிஷேகம். அது ஆமா. எப்படின்னா, தேசத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் திட்டமிட்டு செயல்படுவதற்கு அவங்களுக்கு கட்டாயம் என்ன வேணும்? என்ன வேணும்? பொருளாதார அடிப்படை சரி செய்யணும்னா அவனுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். யுத்தம் பண்ண போறான்னு சொன்னால் கால்குலேட் பண்ண தெரியணும். ஞானம் வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சவுலுக்கு செலவு பண்ண தெரியல, அவனுக்கு கால்குலேட் பண்ண தெரியல. ஆனால் ஒரு ராஜாவாக இருந்தால் அவனுக்கு ஞானம் கட்டாயம் செய்யணும், இருக்கணும். அதோட அந்த உணர்வு ஏன் அப்படின்னு சொன்னால், தான் செய்வது சரியா தவறா என்றதான உணர்வு அவனுக்கு கட்டாயம் செய்யணும். தான் நியாயம் தீர்க்கும் போது ஒருத்தனுக்கு அநியாயமான தீர்ப்பு என்ன செய்யக்கூடாது? செய்து விடக்கூடாது. உண்மை ஒரு பக்கம் இருக்கும்போது, அநியாயம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இவன் அநியாயத்தின் பக்கம் போய் உண்மையை மறைத்து வேறு விதமான கிரியை செய்து விடக்கூடாது. உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வு என்ன செய்யும்? அவனை சொல்லும், நீ செய்வது தப்புன்னு சொல்லும். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படி பார்த்தோன்னு சொன்னால், இவனுக்கு ஞானமும் உணர்வும் ஆகும். அவனே சொல்கிறான், என்னிலும் பெரியவர்கள், என்னிலும் பிரபுக்கள் எல்லாரும் இருக்கான், அவர் எல்லாரையும் பார்க்கணும். கர்த்தர் என்னை ஞானம் உள்ளவனாய் மாற்றினீர். ஆமாம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ராஜாவின் அபிஷேகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அடுத்தது, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். ஆலோசனையும் பலனையும் அருளும். அது ஆசாரியனுடைய அபிஷேகம். என்ன அப்படின்னா, வர்ற ஜனங்களுக்கு தேவ ஆலோசனை என்ன செய்யணும்? அவருடைய வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவனுக்கு வேத காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனை குறித்த காரியங்கள் சொல்ல வேண்டும். எப்படி நடக்கணும், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அன்றைக்கு கற்றுக் கொடுப்பது ஆசாரியன் தான். அவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய எந்த பிரச்சனை இருந்தாலும் நேரம் எங்கே தான் வருவாங்க? ஆசாரியன்ட்டு தான் வருவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசாரியன் வருவாங்க. பலனை அருளும் ஆவி அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஆறுதல் செய்து அவங்களை பலப்படுத்துவதற்கு, ஆத்துமாவிலே பலன் கொள்ள பண்ணுவதற்குரிய எல்லா காரியத்தையும் செய்யக்கூடிய வேலை ஆசாரியனை சேர்ந்தது. அப்போ ஆலோசனையும் பலனையும் கொடுக்கும் ஆவி, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அடுத்தாக்கல அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும். அறிவு என்பது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஞானம் வெளிப்படுவதற்கு அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இருக்கலாம், அது ஒன்று. இன்னொன்று, அறிய வேண்டியதை அறிய பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஒரு காரியம் தேவனை குறித்த காரியம் தெரியாது, அல்லது இவனுடைய வாழ்க்கை குறித்த எதிர்கால காரியத்தை குறித்து தெரியாமல் இருக்கும். கடந்த கால வாழ்க்கை குறித்து மறந்து போய் அவன் அதை நினையாமல் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பான். நிகழ்காலத்தில் எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்போ இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல ஆலோசனை கேட்டாலும் இல்லை. அப்போ அவனுக்கு அதை அறிய பண்ணுகிறான், உணர பண்ணுகிறான். இதை இப்படி சொல்லிக் கொடுக்குறான். தீர்க்கதரிசி அவன் முக்காலத்தையும் அவனுக்கு சொல்லிடுவான். நீ இப்படி இருந்த, இப்படி செய்தாய், இப்படி இருக்கிற, இப்படி இருந்தானே இப்படி போயிடுவேன், இப்படி இருக்கிற நீ ஆண்டவர் சமூகத்தில் வைந்து உன்னை அர்ப்பணித்து கொடுத்துட்டு தேவனை அறிகிற அறிவில்லைன்னு கர்த்தருக்கு பயப்படும் பயம் உனக்கு இருந்ததுன்னா உன் எதிர்காலம் இப்படி இருக்கும், நீட்டாக சொல்லிடுவான். அப்போ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற அந்த ஆவியை, தீர்க்கதரிசி, ராஜாவின், ஆசாரின் அபிஷேகத்தை எல்லாம் இணைத்து நாம் ஒருவருக்கு அப்படிப்பட்ட ஆவியின் வரங்களை, ஆவியின் அபிஷேகத்தை நம்ம கொடுத்திருக்கிறார் அவர். ஆமாம், இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு அந்த அபிஷேகத்தை தான் ஆண்டு சொல்கிறார். அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமாம், பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை இந்த அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்புவாராக. ஆமாம், நம்ம எழுந்தது ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
தேவனுடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும். ஓ மகிமை மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் முதலில் செய்ய வேண்டியது செய்கிறார். அடிமைத்தனம், பாரம், சத்ருவின் கட்டுகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து விட்டு இன்றைய நாளிலே நமக்கு ஒவ்வொருவருக்கு தனிப்பட்ட முறையில் இந்த அபிஷேகத்தின் வல்லமையை ஒருவர் கொடுத்து தீர்க்க தரிசனங்களாக, ராஜாக்களாக, ஆசாரியராக நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அதைத்தான் அவர்கள் பாடினார்கள். எங்கள் நீர் ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றியிருக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த அபிஷேக வல்லமை நம்மில் ஊற்றப்படுவதாக. ஒரு விஷயம் நம்மை தாழ்த்தி கொடுப்போம். ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எங்களுக்கு வேணும். ஒருவேளை நீங்கள் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தில் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் இந்த உபவாச நாட்களில் அமர்ந்து ஆண்டு சமூகத்தில் ஜெபித்து இந்த புதிய அபிஷேக வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மகிமையின் பிரசன்னத்தினால் தேவன் நம்மை நிரப்ப நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்தைக்கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியே நாவும் பொழிந்திடுமே. பெந்தைக்கோஸ்தே நாளில் வந்தது போல அக்கினியே நாவும் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்கள் செய்தது என்றும் செய்ய வேண்டும். வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம்முடைய வல்லமை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் சொன்னவர், வாக்களித்தவர், உண்மையுள்ளவர். அந்த வல்லமை ஊற்றும் போது அங்கே சொல்லப்படுவது வாலிபர்கள், கன்னிகைகள் அவர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். மூப்பர்கள் அவர்கள் சொப்பனம் காண்பார்கள். அந்நாட்களில் ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை, ஆசாரியனுடைய அபிஷேகத்தை அதில் வைத்திருக்கிறார். அவர் ராஜாக்களின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசன அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதைத்தான் சொன்னார், கடைசி நாட்களே இந்த அபிஷேகத்தை ஊற்றும் போது எந்தெந்த எல்லைகளில் எப்படி கிரியை செய்ய வேண்டுமோ அதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனை கண்டு பயன்பட தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. அந்த அபிஷேகம் நம்மை அற்புதமாய் நடத்தட்டும். சகல சத்தியத்தை நடத்தும் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த எல்லைகளில் எப்படி அபிஷேகம் வெளிப்பட வேண்டுமோ அதை வெளிப்பட தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. வார்த்தைகளுக்கு நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருந்த அபிஷேகம் ஏதோ வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டோ போகணும் என்பதற்காக அல்ல. அந்த ராஜாவின் அபிஷேகம், ஆசாரின் அபிஷேகம், ஆண்டவரே அது தீர்க்கதரிசன அபிஷேகம், இவை எல்லாமே மக்களுக்காக, மக்களை சார்ந்து உம்முடைய நாமம் மகிமைக்காக செயல்படுவதற்கு கொடுக்கப்பட்டவைகளில் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள்
ஆண்டவரே, உமக்கன்று அநேக ஜனங்களுக்கு ஆதாயமாய் ஆசீர்வாதமாய் பயனுள்ளதாய் எல்லாவையும் பயன்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்கள் சொன்னால் எங்கள் ஆண்டவர் அவளை அபிஷேகிக்க வேண்டும் என்று உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.